இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆண்டவர் தந்த உன்னதமான பரிசுகள். ஸ்பிரிட் ஆஃப் பவர், ஸ்பிரிட் ஆஃப் லவ், ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட். ஒரு வகுப்பறையில் நன்றாக படிக்காதவர்கள், குறும்பு செய்கிறவர்கள், ஆசிரியர்களுக்கு அவ்வளவாக பிடிக்காதவர்கள், இவர்களுக்காகவே கடைசி பெஞ்ச் என்று ஒன்றிருக்கும். கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களை நல்ல மாணவர்கள் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். எனக்கு நினைவு தெரிந்து 6ஆம் வகுப்பில் இருந்தே கல்லூரியில் படித்து முடிக்கும் வரை நான் கடைசி பெஞ்சு தான். இப்பொழுது என்னுடைய குணநலன்களை நீங்கள் நன்றாக புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். படிப்பை விட விளையாட்டுக்கு தான் நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தேன். யூனிவர்சிட்டி கபடி அணியில் தமிழ்நாட்டுக்காக நான் விளையாடி இருக்கிறேன். ஆனால் வகுப்பறையில் எனக்கு கடைசி பெஞ்சு தான். அதனால் என்னுடைய கணக்கு ஆசிரியர்கள் எனக்கு கிரீன் பாஸ் கொடுத்து வைத்திருந்தார்கள். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நான் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே போகலாம், விருப்பப்பட்டால் படிக்கலாம், விளையாட எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று கொள்ளலாம். அப்படியே விட்டிருந்தால் நான் உருப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் என் அப்பா அப்படி விட்டு விடுவாரா? எனக்கு தெரிந்த அறிவு கிடைக்கும்படியான இடங்களுக்கு என்னை அனுப்பி நல்ல மதிப்பெண்கள் பெற வைத்தார். உலக பிரகாரமான அப்பாவே நம் மீது தனி கவனம் செலுத்தும் போது உன்னத தகப்பன் நம்மை விட்டு விடுவாரா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலர் இன்னும் கடைசி பெஞ்சில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஏசப்பா நம்மை பார்த்துவிட்டு அமைதியாக போய்விடுவாரா என்ன? அப்படிப்பட்டவர்கள் மீதுதான் அவர் அதிக கவனம் செலுத்துகிறார். விளையாட பெற்ற புதையல்களை அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். வேறு யாராலும் அதை நமக்கு கொடுக்க முடியாது. அவைகள்தான் பலமுள்ள ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி ஆகியவையாகும். ஆண்டவரிடமிருந்து பலமுள்ள ஆவியை நாம் பெற்றுவிட்டால் பரீட்சை எழுதுவதற்கு மாத்திரமல்ல, கோலியாத்தே நமக்கு முன்பாக வந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். அன்பின் ஆவி நமக்குள் வந்துவிட்டால் நமக்கு விரோதமாக செயல்படும் சத்துருக்களே ஆனாலும் அவர்களை மன்னித்து மனப்பூர்வமாக நாம் அவர்களை நேசிப்போம். ஆண்டவரிடமிருந்து தெளிந்த புத்தியின் ஆவியை நாம் பெற்றுக்கொண்டால் அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுப்போம். இன்றைக்கு நம்மில் பலர் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட விலையுயர்ந்த பரிசுகளை அனுபவிக்க தெரியாமல் அழிந்து போகிற காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மேற்கண்ட ஆவிகளை அவர் எவ்வித பாகுபாடும் பார்க்காமல் நம் எல்லோருக்கும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை. நான் எந்த சபையில் செய்தி கொடுக்க போனாலும் கீழே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு என்னை காட்டிலும் தேவ அறிவு அதிகமாக இருக்கிறது என்றுதான் விசுவாசிப்பேன். உண்மையும் அதுதான். ஆண்டவர் எல்லோருக்குமே தெரிந்த புத்தியையும் பலமுள்ள ஆவியையும் கொடுத்திருக்கிறார். அவற்றை பயன்படுத்த நமக்கு தெரிந்தால் போதும். நன்றாக பேசுபவர்களை பார்த்து, பாடுபவர்களை பார்த்து நாம் ஏக்க பெருமூச்சு விடுவதற்கு அவசியமே இல்லை. நாம் ஒவ்வொருவராலும் பேச முடியும், பாட முடியும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நான் பேச போன கன்வென்ஷன் கூட்டத்தில் நல்ல பாடகர் குழு அந்த சபையில் இருந்தது. 3 நாட்களும் அவர்கள் அழகாக பாடினார்கள். நான் மிகவும் சந்தோஷமாக தேவ செய்திகளை கொடுத்து விட்டு வந்தேன். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை, திறமைகளை, பலத்தை வைத்து ஆண்டவருக்காக எழும்பி நில்லுங்கள். தெளிந்த புத்தியோடு கூட அவருக்காக செயல்படுங்கள். உங்களுக்குள் இருக்கிற திறமைகளை இந்த உலகம் அடையாளம் கண்டுகொள்ளும்படி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். மேடையில் செய்தி கொடுப்பவர்கள், பாடுபவர்களை காட்டிலும் கீழே உட்கார்ந்து கேட்பவர்கள் பலர் மிக சிறப்பாக பேசுபவர்களாக, பாடுபவர்களாக இருப்பதை நான் கவனித்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் கொடுக்கிற பலமுள்ள ஆவியை பெற்றுக்கொண்டு பயமுள்ள ஆவியை தங்களை விட்டு அகற்றி ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசியுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக வல்லமையாக உங்களை பயன்படுத்துவார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களில் எனக்குள்ள இருக்கிற பயத்தினால் நான் உமது நாமத்தை உயர்த்தி பாடுவதற்கு, உம்மை பற்றி பேசுவதற்கு யோசித்துக் கொண்டு அமைதியாக இருந்திருக்கிறேன். ஆனால் நீரோ உம்முடைய உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்து எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் என்பதை பார்க்கும்போது எங்களுடைய கிருபையை நாங்கள் இழந்து விடாமல் அதை பயன்படுத்துவதற்குரிய தைரியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற பயமுள்ள ஆவியை எல்லாம் எடுத்து போடுங்க. தைரியத்தின் ஆவி எங்களுக்கு கொடுங்க. உமக்காக எழுப்பி பிரகாசிக்க கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து என்கிற
வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.